ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது. இதன் மூலம் உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவுக்கு இந்தியா மறைமுக உதவி செய்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். ரஷ்யாவுடனான கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை நிறுத்த மறுத்ததால் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா கூடுதல் வரி விதிக்க நடவடிக்கை எடுத்தது. அமெரிக்காவின் இந்த செயலுக்கு இந்தியா, அமெரிக்க வர்த்தகர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்தியா ரஷ்யா வர்த்தக உறவு, இந்தியாவின் நிலைப்பாடு, பிரதமர் மோடியின் துணிச்சல் குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிபர் புட்டின் கூறியதாவது: இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு மிகவும் தொன்று தொட்டது. நீண்ட காலமாகவே இரு நாடுகளும் சிறந்த வகையில் நட்பு பாராட்டி வருகின்றன. 15 ஆண்டுகளுக்கு முன் இரு நாடுகள் இடையிலான வர்த்தக உறவு மேம்படுத்தப்பட்டது. தற்போதைய சூழலில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவின் செயல் ரஷ்ய பொருளாதாரத்திற்கு பெரிதும் கை கொடுக்கிறது. எங்களிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது என அமெரிக்கா அழுத்தம் தந்த போதும் இந்தியா அதை ஏற்க மறுத்துவிட்டது. அவர்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட்ட நிலையிலும் இந்தியா தொடர்ந்து எங்களுடன் வர்த்தகம் செய்கிறது. பிரதமர் மோடி தன் சொந்த நாட்டை பற்றி சிந்திக்கும் மிகச்சிறந்த புத்திசாலி தலைவர், தொலைநோக்கு பார்வை கொண்டவர். அவர் நம்பகத்தன்மை உடைய சிறந்த நண்பர். வெளிநாடுகளின் அழுத்தத்திற்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது. எங்களுடன் வர்த்தகம் செய்வதால் அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் வரி விதிப்பால் இந்தியாவுக்கு ஏற்படும் பொருளாதார இழப்பை ஈடு செய்ய ரஷ்யா நிச்சயம் உதவும். இந்தியாவிடமிருந்து அதிக அளவில் விவசாய பொருட்கள், மருந்து பொருட்களை வாங்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து ஆலோசிக்கும்படி அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் என புட்டின் கூறினார்.